இன்னைக்கு மகாநதி எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? விஜய் பாப்பாவை காவேரி வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. பாப்பாவை பார்த்ததும் காவேரி அவங்க அம்மா அப்படியே அழுவுறாங்க பாப்பாவை பார்த்து. உடனே பாப்பா கேட்குறாங்க, ஏன் பாட்டி அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா, எனக்கு உன் வயசில் ஒரு பேத்தி இருக்கா, அவள் இங்கே இல்லை, அவள் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அப்போனா என்ன உங்கள் பேத்தியாக நினச்சிக்குங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பாப்பா. காவேரி சொல்கிறாங்க விஜய் கிட்ட, அம்மா நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து இப்படி தான் சார் இமோஷ்னலாகவே இருக்காங்க, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி பாப்பாவுடைய பேரை கேட்குறாங்க, உன் பேர் என்னடா அப்படின்ட்டு. உடனே பாப்பா சொல்கிறாங்க, என் பேர் காவேரி அப்படின்றாங்க. உடனே காவேரியை பார்க்குறாங்க அவங்க அம்மா. ஆமாம்மா, அம்முக்கும் என் பேர் தான் வச்சுருக்காங்க, என்ன மேட்ச் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. பாட்டி உங்கள் பேர் என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாப்பா. உடனே அவங்களும் சொல்கிறாங்க, என் பேர் சாரதா அப்படின்றாங்க. அப்போனா நான் உங்களை சாரதா பாட்டின்னு கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அம்மு பாப்பா. நீ அப்படி கூப்பிட்றதுக்கு தாண்டா நான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன்னு மனசில் நினச்சிக்கிறாங்க. உடனே பாப்பாவும் சாரதா பாட்டி சாரதா பாட்டி சாரதா பாட்டின்றாங்க. உடனே காவேரியை பார்த்து அவங்க அம்மா நினைக்கிறாங்க இமோஷ்னலாக, உனக்குள்ளே இருந்த ஒரு உசுறு அச்சு அசலாக அப்படியே வந்து இங்கே நிற்குது, இது கூட தெரியாமல் நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு மனசுக்குள்ளவே நினச்சி அழுகுறாங்க. உடனே வாங்க எல்லாம் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு இலைய வச்சு சாப்பாடு பரிமாறுறாங்க. விஜய் உடனே நினைக்கிறாரு அவங்க அத்தை பரிமாறும் போது, ஏன்னா குடும்பமாக எப்படி ஒன்றா இருக்கும்போது அவங்க பரிமாறினாங்களோ அந்த ஞாபகம்லாம் அவருக்கு வந்து நினச்சி பார்க்குறாரு. உடனே கறி முட்டை மீன் எல்லாம் இலையில வெரைட்டியாக சமைச்சு வச்சுருக்காங்க. உடனே பாப்பா சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் சமைச்சு வச்ச சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாங்க. விஜயும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க, அவங்களுக்கு 3 பொண்ணுங்க இருக்கிறாங்க, நாங்கள் யாருமே இது மாதிரி அம்மா சமையல் அடிச்சுக்கவே முடியாது, எங்கள் அக்கா ஒருத்தி இருக்கிறா, அவள் மட்டும்தான் அம்மாவுடைய சமையல் கொஞ்சம் கொஞ்சம் அம்மா மாதிரியே சமைப்பா, அவள் கொடைக்கானலில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீட்டுக்கு கிளம்பலாமான்னு சொல்கிறாரு விஜய். உடனே பாப்பா வந்து, அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இங்கே இருக்கேன்ப்பான்றாங்க. உடனே பாட்டியும் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் பாப்பாவை விட்டுட்டு போங்களேன்ப்பா அப்படின்றாங்க. அதுக்கு இல்லைம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன், இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மிஸ்ஸு வந்து கோயிலுக்கு நானும் கிளம்புறேம்மான்னு சொல்கிறாங்க காவேரி. உடனே விஜய் கூப்பிட்றாரு, நீங்கள் கோயிலுக்கு தானே போகிறீங்க, வாங்கலை எங்கள் கூட, நான் உங்களை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இல்லை நான் தனியாக ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன்றாங்க. ஆட்டோலாம் பிடிச்சி வேண்டாங்க, நாங்கள் அந்த வழியாக தான் போகிறோம், வாங்க விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு விஜய். உடனே காவேரி அம்மா சொல்கிறாங்க, ஏய் அந்த தம்பி தான் கூப்பிட்றாருல்ல போயேண்டி, அவர் அப்படியே வழியில் விட்டுறேன்றாரு, போ கிளம்பு அப்படின்றாங்க. என்ன அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களேன்னு காவேரிக்கு டவுட்டாக இருக்குது. உடனே வந்து காவேரி உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு சரி நான் கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு கிளம்பி வரும்போது சுடிதார் போட்டு வராங்க. அவங்க அம்மா வந்து, என்னடி சுடிதார் போட்டு வந்திருக்க, வா புடவை கட்டிட்டு போ, வளையல் ஜிமிக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் போடுன்றாங்க. அம்மா என்னம்மா நீ நினச்சிட்டு இருக்க, நான் யார்கிட்டேயும் என்னை பேச விட மாட்டேன், நீ பண்ணுறதெல்லாம் புதுசாக இருக்குது, என்னை அப்படியே குனிஞ்ச தலை நிமிராமல் நடக்க சொல்லுவேன், ஆனால் நீ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற, எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் நான் என்ன பண்ணுறேன், பாவம் அந்த தம்பி அந்த வழியாக போகிறேன்னு சொல்கிறாரு, அப்படியே உன்னை கூப்பிட்றாரு, உதவி பண்ணணும்னு நினைக்கிறாருல்ல, போ, இது மாதிரி யார் நினைப்பாங்க, அதனால் நீ அவங்க கூடவே போ அப்படின்னு சொல்லிட்டு புடவையை எடுத்து கையில் கொடுக்குறாங்க. கொடுத்து கட்டிக்கிறாங்க, ஜிமிக்கியெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது காவேரி அப்படியே விஜய் பார்க்குறாருங்க, தேவதை மாதிரி தெரியுது அவருக்கு, அப்படியே கண்ணுக்கு அப்படியே பார்த்து அசந்து பார்க்குறாரு. உடனே குழந்தையும், மிஸ் ரெடி ஆகிட்டிங்களா மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே காவேரி வந்து குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டு விஜய் கூட அப்படியே நடந்து காரில் வந்து ஏறும்போது அவங்க அம்மா அப்படியே கண்ணீரோட மன மகிழ்ச்சியோடு பார்க்குறாங்கங்க. நம்ம பொண்ணு இப்படி இருக்கிறத ஆனந்தமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே காரில் ஏறி உக்காந்து குழந்தையோட டாட்டா சொல்கிறாங்க. சந்தோஷமாக சிரித்து டாட்டா சொல்லி அனுப்புகிறாங்க. காரில் வந்துக்கிட்டே இருக்கும்போது விஜய் கண்ணாடியில் பார்த்துட்டே வராரு காவேரியை. உடனே காவேரி கண்ணாடியை பார்த்துடுறாங்க, என்ன இவர் நம்மளையே பார்க்குறாருன்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அப்படியே வரும்போது எந்த கோயிலுக்குங்கன்னு கேட்குறாரு. முருகன் கோயிலுக்குன்றாங்க. அப்படியே காரில் வந்துட்டுருக்காங்கங்க. நாளைக்கு என்னென்னலாம் பேசுகிறாங்கன்றத நம்ம பார்க்கலாங்க. நன்றி, பாய் வணக்கம்.